கருணாநிதிட்ட நாங்கள் பொது தொகுதியில் போட்டியிடுகிறோம் என்று கேட்டபொழுது நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டார் பதிவு செய்தார். 70 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன், 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மூன்றாவதாக ஒரு தொகுதியை பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார். அந்த தொகுதி பொது தொகுதி. அந்த பொது தொகுதி நாம் திண்டுக்கல் மாவட்டத்திலே பழனி சட்டமன்ற தொகுதி. சரக்கு மட்டும் சேவை வரி, ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி அதில் ஆட்சி கட்டளை வந்து நக்கி பிழைக்கிறார்கள் இந்த திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள். நாங்கள் சொல்வது கிராம பொருளாதாரம், பசுமை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். இந்த மண்ணை என்ன விளைகிறதோ அதை இந்த மக்களுக்கு சரியாக சமமாக கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தரமான சமமான கல்வி அனைவருக்கும் இலவசம், தரமான சமமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், தரமான சமமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே என்ற இல்லை என்ற நிலை உருவாக்குவதுதான் எங்களின் அடுத்த வேலை. தனி பெரும் முதலாளிகளுடைய லாப தேவைக்காக பேருந்து நிலையத்தை எங்க கொண்டு போறாங்க? பள்ளப்பட்டி கொண்டு போறாங்க. இங்கு வீரப்பனை திருடன் என்றார்கள். அப்போ ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் ஆண்மையோடு கேட்டான், வீரப்பன் திருடன் என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் என்னடா பேரு? வீரப்பன் எங்கள் வனத்தின் காவலன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவன் இருக்கிறார்னா அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.